பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசியும் உணவும் பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பசியும் உணவும் உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதருக்கு முதல் குருநாதர் உழவன். பிறகு நிறைய குருநாதர்கள் இருக்கிறார்கள். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிடாதீர்கள். புரியுதுங்களா? சரி, நீங்கள் என்னங்க ஐயா தலைப்பு? பெரிய வீடியோ, சிந்திக்கலாம், கொஞ்சம் கடந்து உள்ள போகலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதால ஒரு சில சப்ஜெக்டுகள் பேசுகிறதால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நான் அல்ல. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியலன்றதுக்காக இதை தவறணும்னு நினச்சிவிடாது. ஏன்னா நீங்கள் பேசுனதையே திருப்பி திருப்பி பேசிங்கிறீங்க, அதுவும் புதுசாந்து பேசிங்கிறீங்க. நான் பேசுகிறது ரொம்ப பழசு. புரியுதுங்களா? அதில் ரெண்டு பார்க்கலாம். குருநாதர்களை பற்றி பார்க்கலாம், படைப்பை பற்றியும் பார்க்கலாம், சிந்திக்கலாம். என் கருத்தை அப்படியே ஏற்றுக்க தேவையில்லை, நீங்கள் சிந்திச்சா போதும். புரியுங்களா? சிந்தித்து நீங்கள் செயல்படுங்க. உங்கள் விருப்பம். எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் மாறிட்டேன். மாறாது உங்கள் விருப்பம். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, உங்கள் உடம்பு உங்களை மாற்றும். அந்த மட்டும் எனக்கு தெரியும். எப்படிங்க? ஏன்னா என்னையே மாற்றுதுன்னா உங்களை மாற்ற முடியாதா? நீங்களும் என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே. சரி, நீங்கள் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு மனிதருக்கு முதல் குருநாதர் உழவன். புரியுதுங்களா? இப்போ தாய்ப்பால் குடித்து முடித்ததும் அறுசுவை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அறுசுவை சாப்பிடும்போது உழவன் தானே உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். முதல் குரு அவர் தானே. அடுத்த ரெண்டாவது குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஸ்கூலில் சேர்க்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அது படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு சிலர் வேலை கற்றுக்குவாங்க. மூணாவது குருநாதர் தொழில் கற்றுக்குறாங்க. அது நாலாவது குருநாதர் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதுவும் தேவை தான். இவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் அந்த தப்பு பண்ணுவேன், தப்பு பண்ணுவதோ இப்போ விளக்குறேன். பிரபஞ்சம் சொல்லிச்சு, நீ தப்பாக பேசுகிறடா அப்படின்னுச்சும்மா, நீ மாறிடுறான்ச்சு. நான் மாறிட்டேன். நீங்கள் முடிவு எடுத்துங்க, மாறலாமா மாறக்கூடாது. இவன் நாலாவது தான் இந்த ஆன்மீக குருநாதருங்க. புரியுதுங்களா? ஆனால் அவர் தான் உலகத்திலே பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க. அதிலேருந்து மாறத்துக்கு முடிதான்னு பாருங்கள், முயற்சி எடுங்க. இந்த ஆன்மீக குருநாதர்கள் இல்லாமல், ஆன்மீகன்றது மனதிற்கு தான், உயிருக்கு அது கிடையாது. உயிருக்கு உணவு தான் தேவை. புரியுதுங்களா? நீங்களே பேசுகிற கடவுள்கிட்ட நீங்களே நம்பி இருக்க மாட்டேட்டீங்க. பசி தான் நீங்களே உங்கள் கடவுளை கட்டி விட்டு ஓடியாருங்க. அப்புறம் மற்றவங்க எங்கே அந்த கடவுளை கடைபிடிப்பாங்க? ஆழ்ந்து சிந்திங்க. புரியுதுங்களா? ஆனால் உங்களெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு, என்னை படைச்சி உங்களை கேள்வி கேட்க வைக்குது பாருங்களேன் இந்த பிரபஞ்சகம். என்னென்ன செயல் செய்து பாருங்கள் இந்த பிரபஞ்சகம். ஒன்றும் முடியல பசிக்கிட்ட. வேறு கடவுளாக இருந்தால் களத்தில் இறங்குங்க. பசிக்கிட்ட உள்ளுக்குள்ளேருந்து உங்களை மிரட்டுது. எங்கிட்ட வச்சுக்காதன்ட்டு அலறீங்க. 800 கோடி பேர் அலறாங்க. சரி இருக்கட்டும், அதில் நானும் ஓர்த்தேன். என் பசிக்கிட்டப்பா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த குருநாதரில் பார்த்தீங்கன்னா முதல் உழவன் தான். புரியுதுங்களா? உழவனை மதிக்காமல் போனதால் தாங்க நமக்கு நல்ல உணவு கிடைக்கல. இதுக்கு மேலே எதுவும் மாறுங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாறினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, கொல்லு பேரனுக்காவது நல்ல உணவு கிடைக்கட்டும். சரி, இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்த ரெண்டாவது சப்ஜெக்ட் பசி. பசின்னா என்ன? பசி ஏன் அடிக்கடி எடுக்குது? இதுவரையில் யாருன்னா சிந்தித்துக்கிறீங்களா? புரியுங்களா? நான் ஏகப்பட்ட கிளாஸ் எடுத்தவன், அசிங்கப்பட்டேன் ஒரு நேரம். இந்த பிரபஞ்சம் உண்மையை புரிய வைக்கப்பட்டேன் நான். என்னடா இவங்க மனுஷன் பேச்சை கேட்டு நீ இப்படிலாம் பேசியிருந்துக்கிறமே அப்படின்னு. பசி புரியாத போது நான் பேசினிருந்தேன். புரிஞ்ச பிறகு வருத்தப்பட்டேன். ஆனால் வருத்தப்பட்ட வைக்கப்பட்டேன், உள்ளுக்குள்ளே மன்னிப்பும் கேட்டேன். இவ்வளோ ஒரு கேவலமாக நம்ம மாறிட்டோமே. இந்த ஆதி நிலை இப்படி இருக்குது. இப்போது புலன்கள் இருக்குது உடலில். புரியுதுங்களா? இப்போது பசி ஏன் எடுக்குது அப்படின்னா, உடல் உழைப்பு ஒன்று, பேசுவது ஒன்று, கேட்பது ஒன்று, சிந்திப்பது ஒன்று. புரியுதுங்களா? சுவாசம் ஓடுவது ஒன்று, பார்ப்பது ஒன்று. இது மாதிரி புலன்கள் இருக்குது. 100 தொடுகுதுன்னு வச்சிங்களேன், பசி பெருகிடுச்சு. சாப்பாடு சாப்பிட்டது பசி பெருகிடுச்சு. பேசும்போது ஒரு புள்ளி ஓரமாக இல்லை, ஒரு துறையமாக சொல்கிறேன், ஒரு 10% பேசுகிறதுல செலவாகுது. புரியுதுங்களா? சிந்திக்கிறதுல ஒரு 10% செலவாகுது. 20% போயிடுச்சு. கேட்கும்போது ஒரு 10%, 30 போயிடுச்சு. புரியுதுங்களா?
உழைக்கும் பொழுது ஒரு 20%. இப்படி பார்க்க போனோம்னா இது எல்லாமே செலவாகினே வருது. செலவானதான் ஒரு 30 லோ வோல்டேஜ் ஆகின்னு வருது. உங்களுக்கு புரியுற மாதிரி விஞ்ஞானம் பூர்வமாக கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா லோ வோல்டேஜ் புரியுதுங்களா, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஆனதான் பசி குறைய ஆரம்பித்ததான் உடனே பசி எடுக்க ஆரம்பிக்குது. சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட ஆரம்பிச்சு தான் பசி அந்த 30லேருந்து 40, 50, 60, 80, 90, 100 தொடு பழையபடி பேசுகிறோம், கேட்குறோம், எல்லாத்தையும் செயல் செய்கிறோம். புரியுதுங்களா? திருப்பி எல்லா செயலும் உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், திருப்பி செலவாகுது. இது தாங்க உண்மை. அதனால தாங்க உங்களுக்கு பசி எடுக்குது. ஆனால் அந்த குருநாதருங்க என்னென்னா நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க பாருங்களா. இப்போ நீங்களே சிந்திப்பீங்க, உங்களதெல்லாம் எடுபடாது. ஏதோ ஒரு சின்ன வட்டம், ஒரு குரூப்பு. உன் குருநாதரை பற்றி நீ புகழ்ந்தனா அடுத்து பக்கத்தில் இருக்கிறாரு அவரு குருநாதரை புகழ்வார், அவர் ஏற்றுவார். அதுக்கு பக்கத்தில் ஓத்துருக்கிறாரு அதுக்கு மேலே அதுக்கு பக்கத்தில் ஓத்துருக்கிறாரு. பூமியில் 10,000 குருநாதர், 10,000 கடவுள். யார் எதை கடைப்பிடிப்பாங்க? ஒன்று மட்டும் நிரந்தரமாக கடைப்பிடிச்சிங்கிறாங்க. 800 கோடி பேரும் பச்சை எத்ததான் சாப்பிட்டுங்கிறாங்க. உண்மையை மட்டும் வர்றீங்களா பாருங்களேன். இதில் வேறு நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆவீங்க. அப்படியே நம்ம நானும் டென்ஷன் ஆனந்தான். இன்னைக்கு மாறிட்டேன். வாய்ப்பில்லை ராஜா, நீ பேசுறது வேஸ்ட்டு. புரியுதுடா? பசி அடங்கந்தான் நீ அடங்கிடுவேன், நானும் பசி அடங்கந்தான் நானும் அடங்கிடுவேன். புரியுதுங்களா? எல்லாரும் அடங்கிடுவாங்க. சென்ட்ரல் எதுக்கு இந்த கடவுளை பற்றி, குருநாதர் சொன்னதை பற்றி, நம்ம குருநாதர் எல்லோரும் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. உண்மையை மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. நான் இப்போ மாறிட்டேன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக மாறுறீங்களா? சரி, கொஞ்சம் நாளைக்கு பேசிங்க ஆசைக்கு. நான் பேசியிருந்தேன்ல அதுமாரி. புரியுதுங்களா? ஆசைக்கு கொஞ்சம் பேசிட்டேன். என்றைக்கு இருந்தாலும் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. யார்? பசி. உண்மை. அவருக்கு உணவு கொடுத்தா மட்டும்தான் புரியுதா வாழ முடியும். அவர்கிட்ட உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. மனிதன் மட்டுமல்ல, எந்த ஜீவராசிகளும் சரி, எல்லா கோள்களும் சரி, எல்லா கோள்களுக்குள்ளும் சென்ட்ரு பகுதியில் பசி இருக்கிறது. புரியுங்களா? அதனால தான் இயக்கம் இருக்குது. ஆனால் பிரபஞ்சம் இப்படி பாடத்தை முடிக்கணும் எதிர்பார்க்கல. ஆனால் இருக்குதுலையே உங்களை நினச்சி எனக்கு சிரிப்பு தான். எனக்கு என்ன போதிக்கிறீங்க கடவுளை பற்றி? உங்கள் குருநாதர் சொன்ன கடவுள், உங்கள் மதம் சொன்ன கடவுள், புரியுதுங்களா? எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது தான். புரியுதா? பசியத்தை தான் முதல்ல நீங்கள் தான் ஓடுறீங்க. உக்காந்து கேட்டுருந்தாலும் கூட நிதானமாக போகிறாங்க. கடவுளை பற்றி பேசியிருந்தார் பாருங்கள் மேடையில், அவர் ஃபஸ்ட்டு ஓடுறாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இல்லை அதெல்லாம் சொல்லிவிட்டு பசிக்கு பயந்துன்னு ஓடுறீங்களே. ஏதாவது பசிக்கிட்ட காட்டுங்களேன் உங்கள் பவரை. மொத்த பேர் சைலண்ட். நான் சிரிச்சிக்கின்னு பேசுகிறேன்னா உங்களால் சிரிச்சிக்கின்னு பேச முடியாது. யாருன்னா என்கிட்ட வாங்கலாமா, நான் கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பசி டெஸ்ட்டு வைப்பேன். அரிசி வை பசி ஒரு வச்சு சாப்பிடாத இருந்துட்டு என்கிட்ட வந்து பேசணும். பசியை விட ஏதோ பெரிய கடவுள் இருக்குதுன்றிய, அந்த கடவுள்கிட்ட போய் சொல்லு, பசியை கண்ட்ரோல் பண்ண சொல்லு. இது அரிசுவை பசி. பஞ்சபூத பசி 5 நிமிஷம் மூக்கு வழியாக உணவு உள்ளே போல. நுரையீரல் பசின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மூக்கு வழியாக உணவு உள்ளே போகணும். அதுக்கு உணவு 5 நிமிஷம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் சொல்ல தேவையில்ல. மொத்த பேரும் அலறீங்கல்ல. உண்மைக்கிட்ட சைலண்ட்டாக இருக்கிறீங்க. வெளியே என்ன பிரச்சனை பண்ணி சண்டை, மத சண்டை, ஜாதி சண்டை, கடவுள் சண்டை, இதெல்லாம் தேவையா? இந்த பிரபஞ்சகமே பார்த்து இந்த கலி உலகத்தில் இதை உங்களுக்கு கொடுக்குது. என் மூலயமா இதை புரிஞ்சுக்குங்க. இந்த பசி இதான் படைத்ததுன்னு அறியத்துக்கு இந்த பிரபஞ்சகம் எனக்கு கொடுத்தது யார் என்றால் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா. உண்மையை எல்லாரும் ஏற்றுக்காத கடவுளை சொல்லி கொடுக்குற குருநாதர் பற்றியே நீங்கள் அவ்வளோ எல்லோரும் ஏற்றுக்காத கடவுளை பற்றியே பேசுறேன்னா அப்படியே துடிக்கிறீங்களோ. என் குருநாதர்கிட்ட உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கணும் வாழ்ந்துங்கிற கடவுளை கண்டுபிடிச்சி சொன்னாருங்க எனக்கு தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா. அவரை நான் எவ்வளோ பேசுவேன். ஏற்றுக்காதே உங்களுக்கு அவ்வளோ ஆர்வங்க. இதை எப்படியாவது நம்ம பரப்பிடணும். வாய்ப்பில்லை ராஜா, நாங்கள் பரப்பவே மாட்டோம். பசியாத்ததை நீங்களே ஓடுறீங்க. ஆழ்ந்து சிந்திங்க. இதை நீங்கள் பல பேர் சொல்லி கொடுப்பீங்க, சொல்லியும் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லி கொடுக்கலனாலும் சரி, அதுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க. பசிக்கிட்ட மட்டும் உஷாராக இருங்க. பசி பெருகுகிற வெள்ளம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பசி தடைபட்டால் அது நோய்களாக மாறும். அப்படியே நோய் வந்தாலும் சரி, பசியிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு செய்து தப்புக்கு நான்
நானே தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சுட்டு தான் ஒழுங்காக பேசிங்கிறேன். இல்லைனா உங்களை மாதிரி நான் கூட பண்ணுவேன் சேட்டை. பசி அடங்கிடுச்சேன்னா நீங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவித்து மாறாதீங்க, முன்னதான் மாறிடுங்க. புரியுதுங்களா? இல்லை நான் பசி விடாது. அது கோள்களையே விடாதுன்னா நம்மளால் எந்த மூளைக்கு? புரியுதுங்களா? அதனால் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்க. நல்ல முடிவாக எடுத்து செய்யுங்க. உண்மைன்னு ஒன்றுக்கிறார் உண்மை கடவுள். யார் என்றால் பசியும் உணவுமே உண்மை கடவுள். புரியுங்களா? ஆழ்ந்து சிந்திங்க. பசி வணக்கம்.